தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் இன்று விமான நிலையத்திலிருந்து வருகை தந்து திருச்சி ஒன்றுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ததற்கு பிறகு ஆர்ப்பரிக்கிற கூட்டத்தில் மக்களிடத்திலே உரையாற்றுகிற போதும் சரி, அவர் வருகின்ற வழிகள் அனைத்தும் வருகின்ற கூட்டங்களை கட்டுப்படுத்தி சிறப்பான முறையில் காவல்துறை தன் பணியை ஆற்றியிருக்கிறது. அதைப் போலவே வருவாய்த்துறையும் அரசு அலுவலர்கள் அனைவரும் அனைத்து துறையை சார்ந்தவர்களும் இதற்கான முழு ஒத்துழைப்பை நல்கி சிறந்த முறையிலே பாதுகாப்பு அளிக்கப்பட்டதற்கு நம்முடைய வெற்றிக் கழகத்துடைய தலைவர் சார்பாக அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் சம்பவம் ஒரு சூழ்ச்சி, ஜனநாயக கூட்டு சூழ்ச்சிங்கிறாரு. அந்த கூட்டு சூழ்ச்சின்னு யாரை சொல்ல வர்றாரு? கரூர் சம்பவம் சூழ்ச்சிலாம் ஏன் அது கோர்ட்ல சொல்லல? பொதுவெளியில பேசும்போது மட்டும் சொல்றாருல, கோர்ட்ல ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? ஜனநாயக படத்தோட கூட்டு சூழ்ச்சிங்கிற யார சொல்ல வர்றாரு? பொதுவாக சிலவற்றை வெளியே படையாக மக்களிடத்தில் சொல்வது வேறு. அது ஒரு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அதை பற்றி கருத்துக்கள் நான் சொல்வது சரியாக இருக்காது. குறிப்பாக உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல, ஜனநாயக திரைப்படத்தை பொறுத்தவரையிலும் இரண்டாவது முறை ஆய்வு செய்கிற போது ஒருவருக்கு உடல் நிலை சரியில்லை என்பதற்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். கூட்டு சரின்னு சொல்ல வர்றாரு.